ஏற்கனவே நிலாவும், சோழனும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில இந்த ராகவ் வேற இடையில வந்துட்டு ஓவரா சீன் போட்டுட்ருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே அ சோழனும், நிலாவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இந்த ராகவ் நிலாவுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தத ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தார் இல்லையா? அத ஸ்டேட்டஸ்ல வச்சிடுறாரு. ஏற்கனவே சோழன் கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி சேவ் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ இந்த ஸ்டேட்டஸ சோழன் பார்த்துடுறாங்க. அவருக்கு அவ்வளோதான் பயங்கர கடுப்பாகுது. இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவன் இப்படியே விட்டோம்னா மொத்தமா நிலாவ அவன் பக்கம் இழுத்துருவான் போல இருக்குதே, நம்மளோட வாழ்க்கைக்கு இவன் ஆப்படிச்சிருவான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்கிட்ட நம்ம வந்து உண்மையை சொல்லணும், இவங்கிட்ட நம்ம இப்படியே விடக்கூடாது, ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம வந்து உண்மையை சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் கஸ்டமரை வந்து மதுரையில் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஸோ கஸ்டமரை ஏற்றிட்டு சோழன் வந்து இதை பற்றியே நினச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்க வண்டி ஓட்டும் போதெல்லாம் நிலா வந்து நிலாவுக்கு கிஃப்ட் கொடுத்ததையும், நிலா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வாங்கினது, அதை மட்டும்தான் வந்து சோழனோட மனசில் வந்து வந்து போயிட்டே இருக்குது. சரியாக டிரைவ் பண்ண முடியாமல் ஆகுது. அதனால் கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுறாங்க. ஏன்பா ஒழுங்கா உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை சார், நான் இனிமேல் கரெக்டாக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் சோழன் வந்து அதை பற்றி தான் நினச்சிட்டே இருக்கிறாரு. இதை இப்படியே விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது நிலா வந்து ஆஃபீஸில் திவ்யா வந்துட்டு காட்டுறாங்க நிலா கிட்ட. இங்கே பாரு இந்த பாருங்க நிலா, உங்களோட ஃபோட்டோவை ஸ்டேட்டஸில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலாவுக்கு வந்து எதுக்கு ஸ்டேட்டஸ்லலாம் வைக்கிறாரு, எதுக்கு ஹார்ட்டெல்லாம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு தோணுது. உடனே நம்ம ராகவ் கிட்ட போயிட்டு நிலா வந்து பேசுகிறாங்க. என்ன ராகவ் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நிலா வைக்கக்கூடாதா அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லை வேண்டாம், இதில் நான் இருக்கிறேன், உங்களோட காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்க, அதனால் நீங்கள் இதை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நிலா, நம்ம கம்பெனியில் ஏதாவது ஒன்று ரீச் ஆகியிருக்குது, ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம், ஸோ அதை வந்து பாராட்டி தானே இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து காமன். என்ன நிலா இப்படி இருக்கீங்க, நம்ம கம்பெனியோட ஃபோட்டோஸ்லலாம் வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மற்ற என்ன சோசியல் மீடியாலேயும் இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் வரத்தான் செய்யும். ஏன்னா இந்த கிளைண்ட்டை வந்துட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணதே நீங்கள் தான். இப்படிலாம் விளம்பரம் பண்ணாதான் நாளைக்கு 4 கிளைண்ட் வந்துட்டு தேடி வருவாங்க, அப்போல்லாம் உங்கள் ஃபோட்டோவை போட வேண்டியது இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ஓகே தான், ஆனால் இது வந்து பர்சனல் இல்லையா, நீங்கள் உங்களோட மொபைலில் வைக்கிறது, அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற ஃபோட்டோவை தயவு செஞ்சு எடுத்துருங்க ராகவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராகவும் அவங்க செல்லில் இருக்கிற ஃபோட்டோவை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே சோழன் வந்து என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அப்செட்டில் தான் இருக்கிறாங்க. நிலா வந்துட்டு சோழனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சோழன் வந்துட்டு ஃபோனை எடுக்கவே இல்லை. சேரன் கிட்ட கேட்குறாங்க, என்னண்ணே இன்னும் சோழன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, நானும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியலப்பா, காலையில் நான் கால் பண்ணேன், இப்போ தானே மதுரைக்கு வந்திருக்கிறேன், நான் வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படி மட்டும் சொன்னான்ப்பா, அதுக்கப்புறம் எத்தனை தடவை ஃபோன் போட்டாலும் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு ஐயோ ஏற்கனவே ரொம்ப அப்செட்டில் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ ரொம்ப நேரமாக தூக்கம் வராமல் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இந்த ராகவ் இருந்துட்டு, நான் ஸ்டேட்டஸ் வச்சதுக்கு சாரி, இனிமேல் இந்த மாதிரி வைக்க மாட்டேன், இருந்தாலும் எனக்கு பிடிச்சவங்கள நான் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு கால் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிலாவுக்கு இது பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காரா, நம்ம எத்தனை தடவை தான் சொல்கிறது, எத்தனை தடவை அவாய்ட் பண்ணாலும் இவன் இப்படியே பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நினைக்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரம் கழித்து தான் சோழன் வந்து வராங்க. வந்ததுமே கார் சவுண்டு கேட்டதுமே வேகமா நிலா எழுந்திரிச்சு போகிறாங்க. என்ன பண்ண நீ என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, எதுவுமே பதில் சொல்லாமல் பேசாமல் போயிடுறாரு. என்ன இவர் எதுவுமே நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில், என்னாச்சு சோழன், நேற்று வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டே எதுவுமே சொல்லாமல் போய் படுத்துட்டீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பையும் சோழன் எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. சேரன் வந்துட்டு, என்னாச்சுடா உனக்கு, அதான் நிலா கேட்குறாங்கல்ல, நீ எதுக்குமே பதில் சொல்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் என்ன பதில் சொல்லணும், நிலா நேற்று நான் உங்களுக்கு ஒரு வாட்ச் கொடுத்தல, அந்த வாட்சை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது,
இல்ல உங்களுக்கு தான் காஸ்ட்லியான வாட்செல்லாம் வந்து கிஃப்ட்டா வரும்போது, இது என்ன சாதாரணம். அதனால நீங்களே குப்பையில தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அந்த வாட்ச என்கிட்டயே குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "டேய் என்னடா பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ வாட்ச் வாங்கி குடுத்தேன்னா, அதான் நீலாம் வாங்கிக்கிறச்சுல திருப்பி எதுக்கு அத கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லண்ணே, அவர் கேட்டுட்டார்ல நான் குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா எடுத்து குடுக்குறாங்க. இப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அ இதான் உங்களுக்கு காஸ்ட்லியான வாட்ச் கிஃப்ட் கிடைச்சிருக்கும்ல, அத எடுத்து கட்டிக்கோங்க. அந்த வாட்ச கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலாவுக்கு இவர் ஏன் இப்படி பேசுறாரு? ராகவ் நமக்கு வாட்ச் குடுத்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா ராகவ் கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு சைட் விசிட் பார்க்க வேண்டியது இருக்கு, போக வேண்டியது இருக்கு. அதனால கிளம்பிருங்க. நான் வந்து நேரா உங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா? சைட்டோட லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. இல்ல, இல்ல நீங்க கிளம்பிருங்க. நானே வந்து உங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ராகவ் வந்து இப்படி சொல்லதுமே வந்துட்டு, நிலா வந்து என்னப்பா ஆஃபீஸ்க்கு கிளம்பாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது, இல்ல ராகவ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேரா ஆஃபீஸ்க்கு போகலனே, இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணோம்ல, அந்த கிளையண்ட் வர சொல்லியிருக்காங்களாம். அவங்களோட சைட்ட தான் போய் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழனுக்கு வந்து இன்னும் பயங்கரமா கடுப்பாகி, அங்கேருந்து சேர ஒரு தட்டிட்டு அப்படியே எந்திரிச்சு போறாங்க. என்னாச்சு இவனுக்கு? ஒரு 2 நாளாவே பயங்கர கடுப்புல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நிலா இருந்துட்டு, கண்டிப்பா இது ராகவ் பண்றது சோழனுக்கு பிடிக்கலன்னு தான் நெனைக்கிறேன். அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இவர் எதுக்கு இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்பி விடுங்க. நான் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. இல்ல ராகவ் நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம். நான் வந்து வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். அதனால நீங்க லொக்கேஷன் மட்டும் அனுப்பி வச்சுருங்க. நான் நேரா அங்க வந்துடுறேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ சோழன் கிட்ட இந்த சைட் வரைக்கும் போகணும். என்னைய கொண்டு போய் டிராப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் அந்த ராகம் வரான்ல, அவன் கூடயே போக வேண்டியது தானே. எதுக்கு என்னைய கூப்பிடுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ "என்னாச்சுடா சோலா? இப்படி பேசுற நிலா கிட்ட" அப்படின்னு சொல்லும்போது, சும்மா இருண்ணே. எதுக்கெடுத்தாலும் என்னையவே எதுவும் சொல்லிட்டு இருக்காதண்ணே. அது எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கிறாங்க. இவங்களுக்கு விட்டா எப்படா இங்கேருந்து ஓடுவோன்னு இருக்கிறாங்களாம். இதில எதுக்கு என்னைய போட்டு இவங்க வந்து அங்க வா, இங்க வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதான் இந்த ராகவ் வராம்ல, அவன் கூடயே போகட்டும். ஏற்கனவேன்னு நான் குடுத்த வாட்சையே வந்து வாட்ச விட அவங்க வந்து நல்ல பிராண்டடான வாட்செல்லாம் வாங்கி குடுத்துருக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க ரிச்சானவங்க. நான் யாரு? சாதாரண டிரைவரு. எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? எனக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தரம் இருக்குது? அதனால தான் அ நான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுறவங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லும்போது, நிலா வந்துட்டு எதுனாலும் ஸ்ட்ரெயிட்டா என்கிட்டயே கேளுங்க. இப்ப நீங்க என்ன கேட்டுட்ருக்கீங்க? என்ன நெனச்சு பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எதையுமே நெனச்சு பேசல. இப்ப என்ன உங்களுக்கு அங்க ட்ராப் பண்ணணும் அவ்வளோதானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. நிலாவுக்கு அப்பயே புரியுது. கண்டிப்பா ராகவ் பண்றத விஷயத்துல தான் சோழனுக்கு வந்து பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு அந்த சைட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இறக்கி விடுறாங்க. அப்ப அங்கேயே சோழன் நிக்கிறத பார்த்துட்டு ராகவ் "நீங்க கிளம்புங்க ப்ரோ. நான் நிலாவ கூப்பிட்டுட்டு நாங்க எங்களோட சைட் விசிட்ல முடிச்சுட்டு நேரா நான் ஆஃபீஸ்க்கு போயிருவோம். நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவும் "சரி சோழன் நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் நேரா ஆஃபீஸ்க்கு போயிருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேனே இத பார்த்துட்டு நம்ம சோழனுக்கு வந்துட்டு பயங்கரமா கடுப்பாகுது. அவர் கிளம்ப போம்போது ராகவ் கூப்பிட்டுட்டு, "என்னய்யா நான் அன்னைக்கு உன்னைய நிலாவ விட்டுட்டு கால் பண்ண சொல்லி சொன்னோம்னா, கால் பண்ணவே இல்ல நீயி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இப்ப எதுக்கு ஓவரா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க. "என்ன இப்படி பேசுற மரியாதை இல்லாம?" கேட்கும்போது, "உனக்கு என்னடா மரியாதை? அவ யார் தெரியுமா? அவ என்னோட ஆளு. அவ என்னைய லவ் பண்ணிட்டு இருக்கிறா. நீ கேட்டியா? அவ மனசுல யார் இருக்காங்கன்னு கேட்டியா? சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராகவுக்கு வந்து ஒண்ணும் புரியல. "என்னது? நிலா உன்னைய லவ் பண்றாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீ கொஞ்சம் கூட செட்டே ஆக மாட்ட. நிலாவுக்கு ஏணி வச்சா கூட நீ எட்ட மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறம் எத பத்தி காமெடி பண்ணாம, "முதல்ல இங்கேருந்து வெளியில போ நீயி கிளம்பி" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.